ஒரு அவையின் நாகரிகம் கருதி நம்ம இது சொல்லணும் அப்படின்றதுனால நமக்காக இவ்வளவு நேரம் செலவிட்டு இங்க வந்திருக்கிறவங்களை பத்தி அறிமுகப்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்கள பத்தின ஒரு முன்னோட்டம் ஒரு எழுத்துல கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நானும் பாக்குறேன், எடுத்து பாக்குறேன், 7 பக்கம் 8 பக்கம் வருது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, எனக்கும் தெரியாத தகவல்கள் நிறைய இருந்தது. அதனால நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்கள் அவர்களை இந்த நேரத்துல அறிமுகப்படுத்துறதுல பெரும் மகிழ்ச்சியும் பேரன்பும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய அறிமுகம் சுருக்கமா பேசிடுறேன், அதனால நீங்க தவறா எடுத்துக்காதீங்க. நிறைய இருந்ததுனால நீங்க பேசுறதுக்காக நம்ம காத்திருக்கோம். நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவி. இவர் சமூகவியல் இளங்கலை முதுகலை முனைவர் ஆய்வு பட்டம் பெற்றவர். நம் தமிழக அரசியலில் மிக முக்கிய பெரும் பங்களிக்கும் அரசியல் பின்புலத்திலிருந்து வந்திருந்தாலும் தனக்கென தனி முத்திரையோடு தரம் பதிப்பவர். தமிழகத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சாதனை பெண்மணிகளில் இவரும் ஒருவர் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இவரின் தமிழ் பற்று பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். ஏன்னா மக்கள் டிவின்ற ஒரு தொலைக்காட்சி அது போதும். ஏன்னா இவங்களுடைய தமிழ் பற்றை பத்தி இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலையும் மொழிக்காக இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு தொலைக்காட்சி நடத்துறாங்கன்னா அது மக்கள் டிவியா மட்டும்தான் இருக்கும். நீங்க தமிழுக்கு நீங்க சிறந்த கொண்ட ஆற்றிருக்கீங்க. அனைவரின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தொடருவோம். மீண்டும் தமிழின் அது மட்டும் இல்லை, தொலைக்காட்சி மட்டும் இல்ல, இவங்க எதற்காக பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. தமிழ் பட்டினுடைய சான்று குற்றால குறவஞ்சி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, முக்கூடல் பல்லு ஆகிய தமிழ் இலக்கியங்களை ஒளி வெட்டுக்களாக தயாரித்து தமிழ் இலக்கியங்களை மக்களிடம் சேர்த்துள்ளார். அது மட்டுமா, பசுமை தாயகம் என தொண்டு நிறுவனத்தின் தலைவர் இவரே. தனித்துவமான மக்கள் தொலைக்காட்சியின் ஆலோசகரும் இவரே. இவர் பங்கேற்ற பன்னாட்டு நிகழ்வுகளை பற்றி பார்ப்போம். 2002ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற புவி உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளார். 2009ஆம் ஆண்டு டென்மார்க்கில் நடைபெற்ற காலநிலை உச்சி மாநாட்டிலும் கலந்து கொண்டுள்ளார். ஹாங்காங்கில் நடைபெற்ற காற்று தரத்திற்கான மாநாட்டில் 2012ஆம் ஆண்டு பங்கேற்றுள்ளார். மார்ச் 2018இல் நியூயார்க்கில் நடைபெற்ற மகளிர் நிலை குறித்து ஐநா அமைப்பின் 62வது ஆணைய கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். பசுமை தாயகம், சுற்றுச்சூழல், காற்றுச்சூழல் குறித்து தமிழ் மாத இதழை 2002ஆம் ஆண்டிலிருந்து வெளியிட்டு வந்துள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மீட்பு குறித்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஆவணப்படம் வெளியிட்டுள்ளார். சக்தி என்ற தலைப்பில் மகளிருக்காக அதிகாரம் பெற்று தருவதற்கான காணொளியும் வெளியிட்டுள்ளார். இவரை அனைவரும் அக்கா என்றே அன்புடன் அழைக்கின்றார்கள். பெண்களின் வளர்ச்சி மீதும் சமூகத்தின் மீதும் அக்கறை கொண்டுள்ள பெண் ஆளுமை தலைவரை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நன்றி. A very good evening to you all. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். It's an honor to be addressing the world-renowned Rotarians here, and I am very thankful to the opportunity given to me by the lead club, Rotary Club of Madras Forum. Thank you, President Rajeshwari, Rotarian Secretary TK Gigi, Club Service Sivashankari. I think you both came in home and invited me. It was very nice meeting you all today. And Rotarian Sudhakar and other 10 participatory clubs. And I can see my brothers S.K. Shankar here and Balaguru Nana here. And my cousin, there is Mahesh Raj. Mahesh call pani. Last week we had a Rotary Club function at
போரூர் மெட்ராஸ் மெடிக்கல் போரூர்ல ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ல அந்த வரம்னு ஒரு நிகழ்ச்சி அங்க அவர் ரொட்டேரியன் அருள் பண்ணியிருந்தாரு. அதுல வந்து மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி 1,00,000 மரக்கன்றுகள் நடிச்சு ஒரு இட் வாஸ் an ambitious ப்ராஜெக்ட். அண்ட் எல்லாருமே அதுல அவ்வளோ ஆர்வமா ரொட்டேரியன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நானும் அந்த நிகழ்ச்சியில போயிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல இன்னொரு நிகழ்ச்சி கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எஸ்கே சங்கர் ரொட்டேரியன் அவரும் சொல்லியிருந்தாரு. அவரு கேட்டாரு. அப்புறம் மகேஷ் இஸ் மை கசின், என்னுடைய தம்பி. அவங்க வந்து வாங்கக்கா அப்படின்னு. சரிப்பா என்னப்பா பேசுறதுனாக்கா, நீ என்ன டாபிக் வேணாலும் பேசுங்கக்கா. நானும் சரி ரொட்டேரியன்ஸ்லாம் வருவாங்க, சென்னை வாட்டர் ப்ராப்ளம், சென்னையில என்ன தண்ணி பிரச்சனை, இது வாட்டர் டிரான்ஸ்போர்ட், இந்த விஷயமெல்லாம் பேசலான்னு தயார் பண்ணிட்டு தான் திடீர்னு நிகழ்ச்சி இன்விடேஷன் வருது. சம்சார சங்கீதம்னு போட்டிருந்தாங்க. ஓ அப்படியாப்பா, இதான் என்னுடைய தலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். எது வேணாலும் பேசுங்கக்கா அப்படின்னாங்க. பட் நல்ல தலைப்பு தான். சம்சார சங்கீதம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி சொல்றது, சங்கீதமா அது இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தான். அன்னைக்கு வந்த உடனே அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சிவசங்கரியும் பிரசிடென்ட் ராஜேஸ்வரியும் சொன்னாங்க, கொஞ்சம் காமெடியெல்லாம் பேசுவீங்களா அப்படின்னாங்க. அம்மா காமெடியெல்லாம் எனக்கு நான் யதார்த்தமா வேணா பேசுவேன், சிரிப்பெல்லாம் அதெல்லாம் பேசினா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு எனக்கு வராது, பட் நான் என்ன நினைக்கிறோட வேணா பேசுறேம்மா அப்படின்னு. சரிங்க நீங்க வரல, நீங்க என்ன பேசுறீங்களோ பேசுங்க அப்படின்னாங்க. ஸோ சம்சார சங்கீதம் நல்ல தலைப்பு தான். என்னன்னா இதை பத்தி நான் நிறைய எழுதியிருக்கேன். நான் வந்து குமுதம் இதுல வந்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் தொடர் எழுதியிருக்கிறேன். முழுக்க எல்லாத்த பத்தி எல்லா டாபிக், பெண்கள் விமன் எம்பவர்மெண்ட் மட்டும் இல்லை, எப்படி ஒரு குடும்பமோ இல்லை அரசியலா இருக்கட்டும், சமூக சேவையா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், நாம் என்ன பங்களிப்பு பண்ண முடியும் அப்படின்றத பத்தி நான் குடும்பம் செய்தியில கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் 75 ஆர்டிகல்ஸ் அதை நான் எழுதியிருந்தேன். அதுல முழுக்க நம்ம ஃபேமிலி எப்படி இருக்கும், நம்ம குடும்பம்னா என்ன அப்படின்றத பத்திலாம் நிறைய எழுதியிருந்தேன். அது வந்து எனக்கு ஒரு நல்ல பெயரை கொடுத்தது. ஓகே, ஒரு ரைட்டர் அப்படின்ற மாதிரி என்ன நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா எப்போ நம்ம தமிழ்ல எழுதுறோமோ அதை மக்களிடம் போய் சேர்ந்தது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அட்வைஸும் கொடுக்கறதுக்கு பிடிக்காது, அதெல்லாம் யாரும் கேட்குற நிலைமையிலையும் இல்லை. அட்வைஸும் வேண்டாம், காமெடியும் பேச வராது, அதுவும் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். சரி நினைச்சதை பேசுவோமே, சின்சியரா ஏதாவது பேசணும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சம்சாரம் வந்து சங்கீதமா இருக்கணும், சத்தமா இருக்கக்கூடாது. அப்படின்னா அன்பு மட்டும் போதாது, ரெஸ்பெக்ட் அது வேணும். ஒரு குடும்பத்திலேயோ உள்ள ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ளேயோ ரெஸ்பெக்ட் இருந்தா அது சங்கீதமா தான் இருக்கும். வெறும் அன்பு மட்டும் பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு திருமண நிகழ்வுகளை போனாலும் அதான் நான் சொல்லுவேன், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். அன்பு பத்தாது. ஒரு கணவன் மனைவி என்றால் பரஸ்பர மரியாதை. அப்பாவும் குழந்தைங்களும்னா மரியாதை அப்பாவுக்கும் கொடுக்கணும், அப்பா வந்து பசங்களுக்கும் கொடுக்கணும். ஒரு குடும்பம்னா அதுதான் அர்த்தம். அது அந்த அங்க அன்பு மட்டும் இருக்குது, மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்காது. இப்போ என்னுடைய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்னுடைய வீட்டில் இருக்கிறோம், நானும் என் கணவரும் ஓரளவுக்கு சின்ன வயசுல எப்படி இருந்தாலும் இவங்க வளர நம்ம சேர்ந்து வளர்ந்துடுறோம் ஒரு இது. ஆனா எப்பயுமே முன்னாடில இருந்து எப்படின்னா, ஒரு குடும்ப நிகழ்வுகள் என்றால் கணவர் வீட்டார் நான் சொல்ல மாட்டேன். இப்ப நம்ம அப்பெல்லாம் அந்த மாதிரி சொல்லுவோம். இப்ப நம்ம வீடுன்னு சொல்லிக்கிறோம். எல்லாமே ஹஸ்பண்ட் வீடுன்னு தனியா சொல்றது இல்லையா, ஒய்ஃப் வீடு தனியா சொல்லி நம்ம ஃபேமிலி நிக்கிறோம். எந்த பக்கமாக இருந்தாலும் 2 பேரும் கவனிக்கணும். நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போனேன்னு வச்சுக்கலேன், ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும்னா நாங்க விழுந்து எல்லாரையும் கவனிக்கிறோம் விருந்தினர்களை. அப்போ வந்து நான் என்னுடைய அக்காவோ யாராவது இருந்தாலும், ஐயோ நான் உன்னை பார்க்கவே இல்லை அப்படின்னா அவங்க சொல்ற முதல் வார்த்தை என்ன இருக்குன்னா, நீ பார்க்கலன்னு உங்க வீட்டுக்காரர் வந்து எங்களை பார்த்துட்டாரு அப்படின்னாங்க. அவரு ஃபர்ஸ்ட் போய் அவங்களை கவனிச்சுடுவாரு. மகேஷ்க்கு தெரியும் அது எப்படின்னு, அவர் கவனிப்பாரு. அதே போல அவருக்கும் தெரியும். அந்த பக்கத்து திண்டிவனத்துல இருந்து என்னுடைய மாமியார் மாமனார் சைட் வந்தாங்கன்னா நான் முதல்ல கவனிப்பேன். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அங்கேயே நான் ஃபிளாட் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, சரி நம்ம போய் நம்ம அம்மா அப்பாவை கவனிக்கிறதுக்கு முன்னாடி அவரு கவனிச்சிருக்காருன்னு பொழுது தென் அதுக்கப்புறம் ஒன்றும் பேச்சுறதுக்கு இடமே கிடையாது. அதுக்கப்புறம் எதுவுமே வராது. அப்போ வந்து அதே போலதான் அவங்களுக்கும், சரி நம்ம வந்து நம்ம வீட்டு ஆளுகளையும் நம்ம மனைவி கவனித்து கொண்டார்கள் அப்படின்றது அந்த ரெஸ்பெக்ட் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப தேவைப்படுது ஒரு குடும்பத்துல.
நம்ம சம்பாதிக்கிறோம், நல்ல வேலை செய்யறோம், நம்ம குழந்தைகளை கவனிக்கிறோம், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்குறோம். அதெல்லாமும் தாண்டி அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் முக்கியமான ஒரு ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். அந்த மரியாதை கொடுப்பது என்பது, பேசும் பொழுதும் கணவன் மனைவிக்குள்ள பேசும்போது கூட அந்த மரியாதை கொடுத்து பேசுறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்துதான் நம்ம பிள்ளைங்க வளருவாங்க. நம்ம வீட்டு மகளிருக்கு நம்ம வீட்டு ஆண்கள் மரியாதை கொடுத்தாதான் வெளியில போனாலும் அந்த மரியாதையை அந்த வெளி மற்ற ஆண்கள் வந்து நம்ம வீட்டு மகளிர் கொடுப்பாங்க. நம்ம வீட்லயே நம்மளுடைய பெண்களுக்கோ, இப்ப இங்க நான் பாக்குறேன் எல்லாருக்கும் முதல்ல ஒரு ரொட்டேரியனா இருந்து விமனா இருக்கு யாரா இருந்தாலும் அந்த அங்க வந்து ஜெண்டர் டிஃபரன்ஸ் கிடையாது. இங்க உங்களுடைய ரொட்டேரியன் கிளப்ல நான் பார்க்கும்போது ஜெண்டர் டிஃபரன்ஸ் அது இல்ல ஆண்களுக்கு மட்டும் பெண்கள் யார் யார் என்ன பதவியோ அதற்கான மரியாதை. அதே போலதான் ஒரு குடும்பம் என்றால் கணவன் வந்து மனைவிக்கு மரியாதை கொடுப்பதும், மனைவி கணவனுக்கு மரியாதை கொடுப்பதும், பெரியவங்களுக்கு சின்னவங்க மரியாதை கொடுப்பதும், சின்னவங்களுக்கும் பெரியவங்க மரியாதை கொடுப்பதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கின்றேன். இந்த இடத்துல வந்து நம்ம வீட்டு பெண்களுக்கு நாம் மரியாதை கொடுத்தால் வெளியில இருக்கவங்களும் நம்ம வீட்டு பெண்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நம்ம வீட்டு ஆண் குழந்தைகளும் அதை கற்றுக்கொள்வார். நம்ம வீட்டு ஆண் குழந்தைங்க, ஐயோ அப்பா வந்து நம்ம அக்காவுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க, நம்ம அப்பா வந்து நம்ம சிஸ்டர் நம்ம அவருடைய தங்கச்சிங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்ற பொழுது வெளியில போகும்போது அதே ஆண் குழந்தைகள் இன்னொரு பெண்ணை பார்த்தா மரியாதை கொடுக்கணும்னு தோணும். ஏன்னா வீட்லயே பெண்களுக்கு மரியாதை இல்லை, வெளில போகும்போது அந்த பையனுக்கு யாருமேலேயும் மரியாதை வராது. என்ன அப்படின்னு அப்பதான் வந்து நம்ம நிறைய பிரச்சனைகள், பெண்களுடைய பாதுகாப்பு பிரச்சனைகள்லாம் வந்து இங்கதான் வருது. ஏன்னா குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் அவங்களுக்கு சரியா ஒத்து வரலன்னா வெளியில வந்து அது வந்து பிரதிபலிக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்பதான் வந்து அப்ப வந்து நம்ம வீட்டு கூட பிறந்த எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு மரியாதை கொடுத்தா வெளியில போகும்போது அவங்க அந்த அந்த ஒரு மனநிலைமையோட இருப்பாங்க. ஆண் குழந்தைகளும் வெளியில போகும்போது அந்த பெண்களை மதிக்க கற்றுக்கொள்வார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி விஷயத்த நம்ம வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் தி சொசைட்டி தென் வி ஹேவ் டு சேஞ்ச் ஃப்ரம் த ஃபேமிலி. நம்ம வீட்டை திரும்பி பார்த்தாலே போதும், அதுக்கப்புறம் இதை சேஞ்ச் பண்ணாலே வெளில சேஞ்ச் ஆயிடும். அதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை தான் நான் வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். எங்க மீட்டிங் போனாலும் அதான் சொல்லுவேன். வீடா இருந்தாலும் சரி, கட்சியா இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயமா இருந்தாலும் சரி, பெண்களுக்கு உங்க வீட்டுல நீங்க மரியாதை கொடுங்க, உங்க பக்கத்துல மரியாதை கொடுங்க. அப்பதான் வெளியில போனா அவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கும். மரியாதை கிடைச்சுன்னா எத்தனை பிரச்சனைகளுக்கு அது ஒரு தீர்வாக அமையும் என்று சொல்லிக்கிறேன். இதுல என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்துதான் சொல்றேன் நானு. அதே போல இன்னொரு மரியாதையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன சொன்னாங்க, நீங்க ஒரு டெக்னாலஜி பத்தி சொல்லுங்க அப்படின்னாங்க. அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம், ஸ்பேஸ். ஒரு குடும்பத்துல வந்து we have to give space to the other person. நம்மளுடைய ஸ்பேஸை தாண்டி இன்னொருத்தருக்கு, நம்ம கணவரா இருக்கட்டும், இல்ல அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், அவர்களுக்கான அந்த அந்த ஒரு இடத்தை தான் நம்ம கொடுக்கணும். ஸ்பேஸ் கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டம். எல்லா நேரமும் கூடவே இருந்தா அது ஒரு ப்ராப்ளம். இப்ப அதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம இப்போ நான் இன்னைக்கு ஒரு சும்மா ஒரு ஜோக்கான விஷயம் தான் இது. ஒரு கல்யாண வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த கல்யாண பொண்ணு கிட்ட மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லெட்டர் எழுதி வாங்கிக்கிறாங்க. என்னுடன் நீங்க வந்து எங்களோட வந்து உங்க கணவரை வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பணும், நாங்க ட்ரிப்பு போகும்போது அனுப்புங்க அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு சிரிச்சுட்டு கையெழுத்து போடலன்னா இது நிஜமாவே அந்த ஸ்பேஸ் தேவைப்படுது யாருக்கா இருந்தாலுமே. இப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம ஒரு பக்கத்து வீட்டுல 2 பேரோட கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டனாலே நம்ம ஹாப்பி, நம்ம சந்தோஷமாயிடுறோம். நமக்கு வந்து கோயிலுக்கு போனோம், விளக்கு போட்டோம், இல்ல ஒரு பிரதோஷம் சுத்தி வந்தோம்னா ரொம்ப நிம்மதியா போயிடும், அது போதும். ஆனா ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களோட அப்படின்வாங்க. நம்மளும் என்ன பண்ணோம், ஐயோ குழந்தைங்க உடம்பு சரியில்லை, நான் வர மாட்டேன், ரோட்டரி ஃபங்க்ஷனாவது எந்த ஃபங்க்ஷனாவது நான் வீட்டுல இருக்கேன்னு சொல்லி இருந்துருவோம். ஆனா ஆண்களுக்கு அப்படி கிடையாது. அவங்களை பொறுத்தவரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், போயிட்டு வந்துருவோம். நம்ம கமிட்மெண்ட் வந்து குடும்பத்திற்காகவும் முதல் ப்ரையாரிட்டி டிஃபரெண்ட் ஆகும். நம்மளுடைய முதல் முக்கியத்துவம் வந்து நம்ம குடும்பத்துக்கும், அடுத்தது நம்ம வெளியே அந்த வட்டத்துக்கு கொடுக்குறோம். அவர்களை பொறுத்தவரைக்கும் அவங்க வாங்க முக்கியமாயிடுது. ஐயோ நம்ம வரேன்னு சொல்லிட்டோமே, வராம போனா நாளைக்கு நல்லா இருக்காதுன்னு அவங்க வருவாங்க, வீட்டுல வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதுலதான் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் அந்த ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும், பசங்களுக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு இடம். இப்ப நான் வந்து ஒரு விஷயத்துல நம்பவே மாட்டேன், இந்த போர்டு எழுதி போடுவாங்க. நான் நிறைய ஆங்கில படங்கள்ல பார்ப்பேன், குழந்தைங்க ரூம் வெளியில வந்து டு நாட் என்டர். அது மாதிரி ஹாலிவுட்ல தான் பாக்குறேன், நம்ம ஊர்ல எல்லாம் நான் பார்க்கல. அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை நம் குடும்பங்கள்ல விடக்கூடாது.
இன்னிலிருந்து நம்ம அந்த எந்த ஸ்பேஸ் கொடுக்குறோமோ அது கொடுக்க வேண்டியதுதான் கொடுக்கணுமே தவிர அந்த மரியாதை குறைவாக அவர்கள் நாம நடத்துவதை அனுமதிக்கவே கூடாது. நான் என்னுடைய மகள்கிட்ட எங்க அறை கொஞ்ச நாள் வரைக்கும் கிடையாது, அப்புறம் வளர்ந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு தனியாக அறை கொடுக்கும் பொழுது கூட அவர்களுக்கு வந்து அந்த ரூம்ல தாப்பால் போடக்கூடாது. என்னைக்குமே அவங்க ரூம் தாப்பால் போட்டிருக்க கூடாது. நான் போய் எப்போ வேணாலும் திறந்து பார்ப்பேன். ஆனா அதுக்கு திறந்து பார்த்துட்டு உள்ள போய் செக் பண்ணுவேன். அவங்க போனை வாங்கி நோண்டி பார்ப்பேன், அவங்க லேப்டாப்ல என்ன பார்த்துருக்காங்க பார்ப்பேன்னு கிடையாது. அது நான் பண்ணவே மாட்டேன். அவங்க லேப்டாப்ல இப்படி பார்த்துருந்தாலும் அந்த பக்கம் தான் நின்று பேசுவேன். அவங்க கிட்ட ஒரு அவங்களுடைய கைபேசியில ஏதாவது காமிச்சாங்கன்னா அதை ஸ்வைப் எல்லாம் பண்ண மாட்டேன். முன்னாடி போட்டோ என்ன பின்னாடி போட்டோ பார்க்க மாட்டேன். அவங்க காமிக்கிறது மட்டும் தான் பார்ப்பேன். ஏன்னா அவங்களுக்கான இடத்தை கொடுக்கணும், ஆனா என்னுடைய உரிமையும் நான் நிலைநாட்டணும். ஸோ அந்த பேலன்ஸ் நம்ம கொண்டு வரணும். அந்த ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சமத்துவத்தை நம்ம கொண்டு வரணும். என்னுடைய ரைட்டு, என்னுடைய கடமையை நான் செய்வேன், உன்னுடைய உரிமையை நான் கை வைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அவர்கள் மரியாதை குறைவாக நம்மிடம் பேசவும் கூடாது. நாம என்ன சொல்றோமோ அதை அவங்க கேட்கறதுக்கு அவங்க தயாராக இருக்கணும். அதே சமயம் அவங்க சொல்றதை கேட்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அதுவும் உண்மைதான். அவங்க வந்து நான் வந்து எந்த ஊருக்கு போனாலோ இல்ல வெளியில படத்துக்கு போனோம் எதுவுமே சொல்ல மாட்டேன். யாரோட போறீங்கன்னு மட்டும் கேட்பேன். அவங்களே சொல்லுவாங்க, அம்மா நாங்க கூட படிக்கிறவங்க தான் போறோம், எல்லாருமே இன்ஜினியரிங் அதான் படிச்சாங்க. அப்போ எல்லாருமே வருவாங்க, பெண்களும் இருப்பாங்க ஆண்களும் இருப்பாங்க. கூட படிக்கிற பசங்களோட தான் வெளியில போவாங்க, சொல்லுவாங்க நாங்க போறோம். முன்னாடி இல்லாம போன் கீன் எல்லாம் கிடையாது. அவங்க போகும்போது சொல்லிட்டு போனாதான் நமக்கு தெரியும். சொல்லாம போக கூடாது, சொல்லிட்டு போங்க. 10 மணிக்கு மேல கொஞ்சம் பார்ப்பேன், லேட்டாலாம் வராதிங்க வந்துருங்கன்னா பத்திரமா வந்துருவாங்க. ஆனா 12 மணி இந்த கேக் வெட்டுறது, நடுராத்திரி கேக் வெட்டுறதுக்குலாம் அளவே கிடையாது. கேக் எல்லாம் வெட்ட வேணாம், நீ கேக் வெட்டினா 6 மணிக்கு வெட்டிக்கோ, இல்லை நம்ம வீட்டில் அங்கெல்லாம் வெட்டக்கூடாது. ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. அதே போல இந்த கான்சர்ட் போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா கேட்பாங்க, அம்மா இங்க கான்சர்ட் நடக்குதாங்க, இது பாட்டு பாடுறாங்க, எல்லாரும் போறாங்க. நான் சொல்ல, நீங்க இந்த கும்பல போய் என்ன பண்ணுவீங்க? எல்லா விதமான எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சியும் பார்த்துடுது. ஃப்ரெண்டா பார்க்குறோம், நண்பர்களா வளர்ந்துடுறோம், ஒரு பெரியவங்களா சகோதரரா மாறிடுவாங்க, தந்தையா மாறிடுவாங்க, அப்புறம் வந்து ஒரு ஒரு ஆசிரியரா மாறிடுவாங்க, ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் கைடெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பரிணாம வளர்ச்சியை வாழ்க்கையை பார்க்கறது நம்ம குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் இன்னிலேருந்து நம்ம பசங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கணும்ட்டு ஆசைப்பட்டேன். இப்போ கூட நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா தான் பார்த்துட்டு வந்தேன். எங்கள் மாமனார் தான் வந்து ஐயா சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா தான் இந்த பசுமை தாய்ன்ற அமைப்பை ஆரம்பித்தார். இப்போ நாங்கள் வந்து அது யுனைடெட் நேஷன்ஸில் அது பங்கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு என்ஜிஓவாக இருக்கிறது. நாங்கள் இப்போ நீங்கள் நான் போன எல்லா கான்ஃபரன்ஸுமே நாங்கள் பேசியிருக்கோம். அது நியூயார்க்கில், இப்போ ஜெனீவாவில் நடக்க போகிறது ஒன்று, இன்னும் அடுத்த வாரம் நாங்கள் எல்லாமே போகிறோம். போயிட்டு அங்கே ஜெனீவாவில் எனக்கும் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது, அக்டோபர் 1ன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம இருக்கும்போது எனக்கு முழுமையாக இருக்கிறது. அப்பா கிட்ட போய் மாமனார் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார், நம்மளால தான் எல்லாம் நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு வந்தேன். அதே போல் அப்பா கிட்ட போனால் அவரு இவ்வளோ பெரிய குங்குமம் வச்சு அனுப்பிச்சிருக்காரு. பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன், பெருசாக வச்சுக்கிங்களா வெற்றி திலமா அப்படின்றாரு. அதனால அவரை பார்த்துட்டு வரேன். ஸோ அது பார்த்துட்டு வந்திருப்போம். அதை கேட்குறாரு, என்ன நீ எங்கே போகிற? நான் சும்மா ரோட்டரி கிளப் போகிறேன்னா போயிட்டு வாப்பா, எல்லாரையும் போய் பாருப்பா அப்படின்னு ஒரு ஆசையாக சொல்லி அனுப்புகிறாரு. மாதிரி நிறைய பேர் வராங்க, நல்லாயிருக்கும், அதை நீ பார்க்கணும், எல்லாரையும் பார்த்து பேசு, இதெல்லாம் ஒரு நல்லா இருக்கும்ப்பா. ரொம்ப பெருமையாக சொன்னேன். நான் ரோட்டரி கிளப்பில் வந்து உங்களெல்லாம் பார்த்து பேச போகிறேன்னு சொன்னது அவருக்கு ரொம்ப பெருமகிழ்ச்சியாக இருந்தது. அதே போல் இந்த ஜெனீவா போகிற விஷயங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இதெல்லாம் வந்து இதையெல்லாம் அமைத்து கொடுத்தது என்னுடைய படிப்பு மட்டும் இல்லை, என்னோட வளர்ப்பும். நான் வந்து என்னுடைய கணவர், நான் புகுந்த வீட்டு இல்லத்தாரின ஒரு அரவணைப்பு தான். பிறந்த வீட்டு போக முடியுது. எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு நல்ல சங்கீதமான ஒரு விஷயங்கள் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ரோட்டரி சங்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. Thank you, madam. Politics, social welfare, social work, women empowerment, family counseling, personal family life, balanced respect for your Check the mic and make sure it sound right, boys.